ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியிருக்கிறது. ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. ஆனால் தற்போது அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கு ஒப்புதல் அளித்த பிறகாகவும் அவர் ஆளுநர் வாசிக்காமல் சென்றிருக்கிறார் என்கின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. பேரவையில் உரையாற்றாமல் புறப்பட்டு சென்றிருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ அந்த ஆளுநர் புறப்பட்டு சென்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. உரையை புறக்கணித்திருப்பதன் காரணம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமா கோபால், அதாவது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு முழுமையாக ஆளுநர் இந்த உரையை புறக்கணிப்பாரா அல்லது பகுதியாக புறக்கணிப்பாரா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த ஆளுநர் உரையை முழுமையாக புறக்கணித்து தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. அதுல குறிப்பாக அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்று பார்க்கும்போது, ஆளுநர் உரையில் முழுமையாகவே அரசினுடைய பெருமைகள் தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில இந்த விவகாரத்தை அவர் புறக்கணித்திருக்கிறார் என்று தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக தோழமை கட்சியாக திமுக தோழமை இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைமை செயலகத்தில் தற்போது ஒரு முழக்கத்தை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். எனவே ஆளுநர் இது போன்ற ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்பதே அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆளுநர் உரை முழுமையாக இந்த உரையை புறக்கணித்ததற்கான முக்கிய காரணமே அரசனுடைய சாதனைகளும் அரசனுடைய பெருமைகள் மட்டுமே அதுல இடம்பெற்றிருக்கிறது என்பதை அவர்கள் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் என்பது வழங்கப்படும். எதற்காக ஆளுநர் இதனை புறக்கணித்தார்? ஆளுநருடைய உரை ஏற்கனவே சபாநாயகர் மூலமாக நேரடியாகவே மரபுப்படி ஆளுநர் மாளிகை வரை சென்று அவருக்கு அழைப்பு விடுத்து இந்த மரபுப்படி அவரை அழைத்திருந்தும் கூட ஆளுநர் உரையை முழுமையாக ஆளுநரிடம் வழங்கிய பிறகும் கூட அதில் அவர் ஏதேனும் மாற்றங்கள் செய்து படித்திருந்தால் கூட அதில் மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்விகள் எழுந்திருக்காது. ஆனால் தற்போது முழுமையாக ஆளுநர் உரையை புறக்கணித்திருப்பது அரசினுடைய செயல்பாடுகளை புறக்கணித்திருப்பதாகவே அர்த்தம் கொள்ளப்படுகிறது என்பது போன்ற பல்வேறு கருத்துக்கள் பேசப்படுகிறது. எனவே இது தொடர்பாக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக தமிழக அரசு தயார் நிலையில இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவையில இது தொடர்பான தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டு ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் ஆளுநருக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை விவரிக்கக்கூடிய வகையில அந்த தீர்மானம் அமையும் என்பதே தற்போதைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆளுநருடைய விவகாரம் சட்டப்பேரவையில் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒரு சூடுபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. காங்கிரசிலிருந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை வளாகத்தில் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தற்போது பார்க்க முடிகின்றது.